சார் பேசுவாங்க சார் விவேக். பேசுங்க விவேக். சார் இன்னைக்கு சாத்தாங்குளம் இஷ்யூ பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கீங்க சார். சொல்லுங்க. என்னோட கருத்து என்னன்னு சொல்ல பார்த்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற ஆட்சி வந்துட்டு அம்மாவோட ஆட்சியாக நான் வந்துட்டு கருதுறேங்க சார். ஏன் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு காவல்துறையினர் மீது வந்துட்டு ஒரு வெளிப்படையான ஒரு நடவடிக்கை எடுக்க வந்துட்டு தவறிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காவலர் சொல்றாரு, நீதிபதி கிட்ட வந்துட்டு ஒரு விசாரணைக்காக வந்துட்டு போறத ஒரு காவல்துறை அதிகாரி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இதில் போகணும் சார். அவர் வந்துட்டு என்னன்னா, நீ என்னால ஒன்றும் புடுங்க முடியாதா அப்படின்றது வந்துட்டு நான் நீதித்துறைக்கு அவர் சொன்ன இதா நான் பார்க்கல. இது வந்துட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சவாலா தான் சார் இன்னைக்கு நான் வந்துட்டு அதை எதிர்பார்க்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீதிபதி வந்துட்டு எல்லா ஒரு சாதாரண மனிதன் முதற்கொண்டு பிரதமர் எல்லாருமே வந்துட்டு ஒரு நீதித்துறைக்கு வந்துட்டு கட்டுப்பட்டவர்கள் தான் சார். முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதர் டிஎம்கே பார்ட்டிங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளாட்சியில ஒரு கேவலப்படுத்துறாங்க. நம்மளுக்கு இப்ப நான் ஒரு ஒன்றிய குழு உறுப்பினரா இருந்து நிறைய மக்கள்கிட்ட நல்லா பழகிருக்கேன். கடைசியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு மாவட்ட பொறுப்புல ஒரு மில்ஸ் சொசைட்டில செக்ரட்டரி போஸ்டிங்ல இருந்தேன். பிளஸ் அதை என்னை டிஎம்கே பார்ட்டி வெளியில தள்ளுறான். என்னை மெம்பர்ஸுங்கெல்லாம் சேர்ந்து டைரக்டர்கள்லாம் தீர்மானம் 4,000 5,000 வாங்கின்னு தீர்மானம் போட்டு என்னை வெளியில் தந்துடுறாங்க. இதுக்கு டிஎம்கே செயலாளர் டிஎம்கே, அதுக்கு மாவட்டத்துல போட்டு இதுல இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவனை செக்ரட்டரியா ப்ரொமோட் பண்றாங்க, என்ன ப்ரொமோட் பண்றாங்க. இது கட்சிக்காரங்க மத்தியில ரொம்ப கவலமா இருக்கு. எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் நம்ம ஏடிஎம்கே கட்சியில ஒரு மெம்பர்ன்றது சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. இதனால திருவண்ணாமலை மாவட்டத்துல வர எலெக்ஷன்ல கொஞ்சம் வீக்கா தானா இருக்கு. நன்றி. நான் வேற எதுவும் சொல்றது விரும்பல. ராமநாதன். ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து ராம்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க ராம்குமார். சார், ஆக்சுவலா எங்க இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு அசம்பாவிதங்களும் கிடையாது சார். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொரோனா கூட அந்த அளவுக்கு பாதிக்கல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. சார் கேக்குதுங்களா? ஹலோ சார், என்னுடைய கருத்து என்னன்னா சார், இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது காவல்துறை டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் சார். எங்க கண்ணு முன்னாடியே நடக்கு சார். மத்த ஸ்டேட்டுக்காரங்க எல்லாம் பேசுறாங்க, நம்மள போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்க, அது வாங்குறேன், ரோட்ல நிறைய டிஸ்டர்ப் பண்றாங்க சார். ஆக்சுவலா ஒரு கட்டுப்பாடுங்கிறதே கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த அம்மா இருக்கிற வரையும் பாத்தீங்கன்னா கரெக்டா நடந்துட்டு இருந்துச்சு அந்த காவல்துறை. எவரி மந்த் பாத்தீங்கன்னா 6 மந்த் ஒரு தடவை கூட மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க, கலெக்டருக்காகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காகட்டும். ஸோ இப்போ அந்த ஒரு இதுன்றதே கிடையாது சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அத்துமீறி நடந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு மெயின் பாயிண்டா வைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா படிச்சவங்க தான் அதிகமா இருப்பாங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா படிச்சவங்க எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை சார். அதை மெயினா பார்க்கணும், என்னுடைய 2வது கோரிக்கை சார் அது. டாக்டர் சரவணன் சொல்லுங்க, பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 தர்மபுரியில இருந்துங்க ஐயா. ஐயா, தற்போது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 rupees கொடுக்கறதா நம்ம இதுல சொல்லியிருந்தாங்க ஐயா. அது இன்னும் பெரும்பாலும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. அதை வாங்குறது எப்படின்னு கூட தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த இலவச பொருட்கள் கொடுக்குறேன்றாங்க, அது எப்படி வாங்குறதுன்னு சில மக்களுக்கு தெரியாம இருக்கு. இது இல்லாத இந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல நிறைய பிசினஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்லாம் நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஸ்கீம் எல்லாம் பொதுவா அந்த நடுத்தர மக்களுக்கு போய் சரியா சேர்றது இல்லைங்கய்யா. இதுக்கான விழிப்புணர்வை நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும். நம்ம அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் இதை எப்படி வாங்குறது, இது எப்படி பயன்படுத்துறதுன்ற விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. இதெல்லாம் ரொம்ப குறைபாடா இருக்கு. இது நார்த் சைடு பீப்புள் நிறைய யூஸ் பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதை அதிகம் பயன்படுத்திக்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பெரிய குறைகளா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேங்க ஐயா. அப்புறம் நம்ம நிர்வாக திறமையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மந்த்லி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. இந்த 2020ல இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு நிர்வாக திறமை சரியில்லை அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்துங்க ஐயா. சார் வணக்கம் சார். நான் மாதாவரம் தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம். மாதாவரம் தொகுதிக்கு உட்பட்டது நாராயணகுப்பம் பேரூராட்சி அம்மா பேரை துணை செயலாளர் பேசுறேன், ராஜா முகமது. சொல்லுங்க ராஜா முகமது. ஒண்ணு இல்லைன்னா, நம்ம கட்சி போற போக்கு ரொம்ப மோசமா இருக்கு. நான் கட்சியை பத்தி பேசலாம்னு இருக்கிறேன்.
நீ உங்க பேட்டி பார்த்தேன், ஒரு பேட்டியில கூட சசிகலாவை சேர்த்துக்கலாம் கட்சியில அப்படின்றீங்க. அந்த கட்சியில நம்ம சசிகலா சேர்ந்தோம்னா நல்லா இருக்குமா? ஒரு பானையில ஒரு துளி விஷம் கலந்த மாதிரி அவங்கள சேர்த்தா. ஏன் இதனால சொல்றேன்னா, அவங்க சேர்க்கறனால இப்ப நம்ம போய் அதிமுக போய் நம்ம ஓட்டு கேட்க முடியாது. அவங்களோட கொலை பத்தி நீதி விசாரணை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் தன் கடமை சேர்ந்தா கூட பொதுவா போயிடும். அவர் ஃபர்ஸ்ட் பேட்டி என்ன சொல்லிட்டாரு? அவங்க 2 உடம்பு சரியில்லை, அதனால செத்துறாங்கன்றாரு. அவர் முதலமைச்சர் சொல்ற அர்த்தத்துக்கு லாய்க்கலாம சொல்றாரு. டக்குன்னு பொதுவான வார்த்தை, சட்டம் தன் கடமை செஞ்சா முடிஞ்சு போச்சு, பொதுவா போயிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் பேட்லயே எந்த போலீஸ் அதிகாரத்தை அவர் வாங்கினாருன்னு தெரியல, எந்த அதிகாரத்தை பெரிய அதிகாரத்தை வாங்கி அவர் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. 2வது இப்ப பாருங்க, நேற்று மோடி பேசினாரு இதுல கண்ணன், எருமப்பட்டி, அது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க சாதாரணமா நம்ம சாதாரண மனிதருக்கு கூட இப்போ நேத்து கூட உங்க வீடியோ கூட நான் பார்த்தேன். அந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க, இந்த சாத்தான்குளம் பிரச்சனையை வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க. முதலமைச்சர் லேட்டாவே தான் பண்ணாரு, சிபிசிஐடி உத்தரவு போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்டு. ஒரு சாதாரண மனிதருக்கு சிபிசிஐடி உத்தரவு போட்டு அவங்கள என்கொயரி பண்ற போது நம்மளுக்கு சிஎம்மா இருந்து நம்ம கழகத்தை வழி நடத்தி ஒரு என்ன சொல்றது, நம்மளையெல்லாம் நம்ம கழகத்துக்கு ஒரு இரும்பு கோட்டையை உருவாக்கி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நேர்ந்த ஒரு அந்த விசாரணையை ஏன் வந்து ஒரு ஆளும் தரப்புல இருந்தும் அதை செய்யல? அதை செய்யணும் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு குடும்பம் இருக்கிறவங்க வந்து கேட்கறாங்க, உரிமையை கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ அம்மாவுக்கு குடும்பம் இல்லை அப்படின்றத வச்சுட்டு யாரும் கேட்கலையா? சார் வணக்கம் சார். சார் நான் மதுரையிலிருந்து மணியன் பேசுறேன் சார். சொல்லுங்க. நம்ம அடிமட்ட தொண்டர்களால் யாரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அன்னைக்குதான் அதை வந்து செய்யணுமே ஒழிஞ்சு இவங்க வந்து தனிப்பட்ட வேலை இவங்கள பொதுக்குள்ள கூட்டு வச்சுக்கிட்டு நான் தலைவர்னு சொல்லி அதை வந்து யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. இவங்க வந்து பிஜேபி சொல்றதை கேட்டு அன்னைக்கு ஒண்ணு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கூட மோசமான நிலைமையை அதுதான் உண்மையான விஷயம் சார். நீங்க வந்து கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க நல்ல முறையில் எடுத்து நடவடிக்கை உங்கள் பக்கவலமா நாங்க இருக்கோம். அவ்வளவுதான் சார். அடுத்து யாரு? நேம் வந்து ராஜா சார். சொல்லுங்க ராஜா. சார் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட கோரிக்கை வந்து ஏடிஎம்கேல அப்பா 1982 இருந்து ஏடிஎம்கே அடிமட்ட உறுப்பினராக தான் இருக்காரு. அப்பால இருந்து தாத்தால இருந்து ஃபுல்லா அந்த ஒரு ஜெனரேஷன்ல தான் வந்திருக்கோம். இப்ப என்னன்னா நம்ம இது கிட்ட வந்து இப்போ ஒரு நிலையான ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தாக்கா இப்போ நம்ம ஆளுமை கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்ப அதான் பொதுச் செயலாளர்னு ஒரு ஆள் இருந்தாக்கா நம்ம பொதுச் செயலாளர்னு ஒரு ஆள் இருக்காங்க, அதனால நம்ம மக்களோட பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரி கட்டி இருக்க முடியும்னு தோணுதுயா. ஏன்னா இப்ப அரசாங்கம் பண்றது பாத்தீங்கன்னா பாதிக்கு தான் மக்களை வந்து சேருது. ஏன்னா இப்ப நம்ம உள்ளாட்சி தேர்தல்ல நிறைய இடத்த விட்டு போனதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணமா தான் ஏன் இருக்கு. நிரந்தரமா ஒரு பொதுச் செயலாளர் இல்லாததும் ஒரு காரணம் தான். பிரபு சார். சரி சொல்லுங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தை வந்து வழி நடத்துறதுக்கு ஓபிஎஸும் சரியில்லை, இபிஎஸும் சரியில்லை. நீங்க வந்து அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. பிரபு அன்மியூட் பண்ணுங்க. உங்க போன்ல உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். பேசுங்க. இப்ப கேக்குது. சொல்லுங்க. நீங்க வந்து அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்துல நீங்க ஹலோ சார் கேக்குதுங்களா? கேக்குது. தொடர்ந்து பேசுறீங்க நீங்க. ஓகே. நீங்க எம்ஜிஆர் வந்து நீங்க பழனிசாமி என்று வந்து ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டவர் நீங்க. எம்ஜிஆர் இருக்க காலத்திலேயே அதுக்கு அடுத்தது அம்மாவால வந்து நீங்க அறிமுகப்படுத்தவர் நீங்க. எம்ஜிஆர் மறைந்த பிறகும் இப்போ அம்மா எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நீங்களெல்லாம் அதிமுகன்ற வந்து ஒரு கட்டுக்கோப்போடு நம்ம இந்த கழகத்தை வந்து வழி நடத்தணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. ஹலோ வணக்கம். சென்னையில இருந்து பேசுறேங்க. நான் வந்து டாக்டர் தாமரை பூவண்ணன், கவிஞன், எழுத்தாளன், பத்திரிகையாளன், பேச்சாளன்.
உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களுடைய போக்குகளும் உங்களுடைய அரசியலுடைய நோக்கங்களும் எனக்கு பிடிச்சிருந்த காரணத்தினால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நீங்க பேசுறதை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம வந்து நாங்க வந்து பூர்வீகமா வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் கட்சி துவக்கத்துல இருந்து நான் கட்சியில இருக்கிறேன். இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்றாங்க, அது எம்ஜிஆர் பேர் ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. எங்கேயுமே வந்து எம்ஜிஆர் காணும். அதனால நீங்களாம் வந்து எம்ஜிஆர் தீவிரமான ரசிகர். அதனால வருங்காலத்திலேயாவது எம்ஜிஆருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் கட்சியில. அதே நேரத்தில் வந்து சசிகலா அம்மா வந்து உள்ள வர்றது நான் மட்டும் இல்லை, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மற்றதை நீங்க பேசுங்க, அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் சுந்தரமூர்த்தி. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், தொடர்ந்து உங்களோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தனி ஒரு ஆளா கட்சியை விட்டு வெளியில இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு செயல் திட்டம் தீட்டி நல்லா போராடிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து கேசிபி ஆதரவாளர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டரா நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், உங்க கருத்தை வலுப்படுத்துறதுக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம். அதுக்கான ஒரு போர்ட்டல் இணையதளம் ஆரம்பிச்சு அதுக்கான உறுப்பினர் சேர்க்கையை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் குரல் கொடுக்க ஒருங்கிணைக்கிறது மாதிரி ஒரு அமைப்பை நீங்க கட்டமைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பேர் நம்மள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைன் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதே 100 பேருக்கு மேல வந்து ஒரே டயத்துல வந்து லைன்ல உள்ள என்டர் ஆகுறாங்க. அதனாலதான் அந்த லைன் வந்து அவ்வளவு இதா இருக்கு. பேசுறதும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் அந்த சிக்னல் ப்ராப்ளமா வந்து இருக்குது. அப்புறம் அது இல்லாம மத்திய அரசு மாநில அரசுடைய உளவுத்துறை ஆட்கள், அப்புறம் வெவ்வேறு கட்சிகள்ல இருக்கிறவங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து, ஏன்னா நம்மளுடைய இந்த ஜூம் மீட்டிங்கிறது வந்து மிக ரொம்ப ஒரு அரசியல்லையே இது மாதிரி ஒரு ஜனநாயக முறையில ஒரு எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த மாதிரியான ஆலோசனைகள் வந்து எந்த கட்சியிலையும் வந்து நடக்கிறது கிடையாது. அதனால இது எல்லாருமே வந்து இதுல ஆர்வமா இதை நம்ம எப்படி நடத்துறோம், எப்படி பேசுறாங்க, நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றேன், இதுல அது மாதிரி வந்து அதை கூர்ந்து வந்து கவனிக்கிறாங்க. அதனால டிராபிக் வந்து ரொம்ப அந்த நெட்ல வந்து ரொம்ப ஹெவியா இருக்குது. பரவாயில்ல, இது நல்ல ஒரு வரவேற்க தகுந்த அம்சம் தான். இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு பேசுவோம். முதல் வந்து அம்மாவுடைய மரணம். அம்மா அவர்களது மரணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுமுகசாமி அவர்களது இந்த விசாரணை ஆணையம் என்பது வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இது நாங்கெல்லாம் தான் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேசியிருக்கோம். இது இந்த விசாரணை ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம். நான் பகிரங்கமாக சொல்றேன், என்கிட்ட ரகசியங்கள் வந்து கிடையாது, ரொம்ப ஓப்பனா சொல்றேன். திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், அதாவது வந்து நீங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க, ஒரு தனி காவல், அதாவது சிபிஐல இருந்து யாராவது ஒரு ரிட்டையர்டு அதிகாரிய ஒரு அட்வைசராக அந்த ஆணையத்துக்கு வந்து நியமிக்க சொல்லுங்க, வச்சு ஒரு குறிப்பிட்ட கால அளவை நிர்ணயிச்சு இதை வந்து இந்த அம்மாவுடைய மரணத்துக்கு உண்டான விஷயங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு நீங்க முதலமைச்சரோட பேசுங்க, தேவைன்னா முதலமைச்சர், குருமூர்த்தி, நானும் நம்ம 3 பேரும் சந்திச்சு பேசலாம். ஏன்னா நான் பேசுறது இப்ப ரெக்கார்ட் ஆகுது, நான் பகிரங்கமா சொல்றேன். இது இல்லைன்னா யாரு வேணாலும் மறுக்கட்டும், நான் அதுக்கு வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அப்ப இதை வந்து நான் வந்து முதலமைச்சர் அவர்களிடத்துல நான் சொன்னேன். இது மாதிரி அவர் சொல்றாரு, இது சரியா தான் இருக்கு. தொண்டர்கள் எல்லோரது மனநிலையை வந்து அதுல வந்து ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. எல்லோருமே அம்மா மரணத்திற்கு உண்டான உண்மையான விஷயங்கள், யாரோ ஒரு பணியை போட்டு அதுதான் உண்மை அப்படின்னு இப்படியே நம்ம அதுல அரசியல் செய்யக்கூடாது. உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியணும், இதை நம்ம செய்யலாம். குருமூர்த்தி வந்து ஒரு யாராவது ஒரு ரிட்டையர்டு உயர் அதிகாரியை வச்சு இதை மானிட்டர் பண்றேன்னு சொல்றாரு, இது சம்பந்தமா நம்ம பேசலாம்னு சொல்றாருன்னு சொன்னாரு. இதை வந்து நான் முதலமைச்சர் சொல்லுகிற பொழுது அவர் வந்து அன்றைக்கு அதை வந்து மறுத்துட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, திரு ஓபிஎஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இப்படி ஒரு ஆணையம் வேண்டும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர் முதன்மையா அன்றைக்கு அந்த அணிக்கு, ஓபிஎஸ் அணிக்கு தலைமையா இருந்தவர் வந்து ஓபிஎஸ். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த ஆணையத்துக்கு போய் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அதாவது அந்த ஆணையத்துக்கு அவரே போய் எவிடன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால வந்து மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆகட்டும், இந்த விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நீங்க எல்லோரும், நானும், அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் அந்த விஷயத்துல வந்து நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். சீக்கிரமா விசாரணை நடக்கணும்னு. இவங்க அந்த விசாரணையை நடத்தல அப்படிங்கிறதுல நம்ம இவர்கள் மீது வருத்தப்படுகிறோம்.
குறைந்தபட்சம் இன்னொரு 3-4 மாதங்களுக்குள்ள இப்ப ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு வந்து 8வது முறையா வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. குறைந்தபட்சம் இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் இல்லாம வர்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள அந்த விசாரணை ஆணையம் தன்னுடைய விசாரணையை முடித்து அந்த உண்மையை வெளியில சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம எல்லாருமா உங்கள் சார்பாக, என் சார்பாக, அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் சார்பாக நம்ம வந்து பதிவு செய்வோம். இதுதான் அம்மா அவர்களது மரணத்தை பொறுத்தது. 2வது கேள்வி எல்லாரும் பேசினது வந்து திருமதி சசிகலா அவர்களை வந்து இந்த கட்சியில சேர்க்கணுமா வேண்டாமா, அடுத்தது அவர்கள் பொதுச் செயலாளரா அல்லது யார் பொதுச் செயலாளர், இந்த கட்சியை யார் வழிநடத்துறது, இது பத்தி பல ஒரு 2-3 விதமான ஒரு கருத்துக்களை வந்து நம்ம வந்து பேசணும். என்னுடைய அபிப்பிராயம் என்பது வந்து ஒரு சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2016ல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த வாக்கு வித்தியாசம் வெறும் 1%. 2வது வந்து தினகரன் ஒரு தனி அணியாக ஒரு கட்சியை வச்சு அவர் அந்த கட்சியை வந்து பிரிச்சிருக்காரு. 2வது நாம வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ஒரு ஜாதிய அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக நம்ம விளங்கினாலும் கூட ஓரளவுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல சசிகலா அவர்கள் வந்து இருக்கிற இந்த வாக்குகளை பிளக்கக்கூடிய சக்தியாக தினகரன் மூலமாக இருந்திருக்கிறாங்க. அப்ப வருகிற முறை நம்ம திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா ஒன்று ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி. நான் வந்து சில பேர் என்னுடைய அந்த நேற்று நான் ஆதன்ல பேசியிருப்பேன், ஆதன் யூடியூப் சேனல்ல நான் நேற்று வந்து பேசியிருப்பேன். தயவு செஞ்சு அதை பாருங்க, என்னோட ஃபேஸ்புக்லயும் நான் போட்டிருக்கிறேன். ஒண்ணு, ஒரு கட்சியினுடைய உறுப்பினரை நீங்க இந்த கட்சியில இருக்கக்கூடாது, நாங்க சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளியில அனுப்புறதுக்கு வந்து ஒரு இந்த கட்சியால உருவாக்கப்பட்டவர்கள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் ஒதுக்கப்படக்கூடாது. இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து சொல்லக்கூடியது. அதே சமயத்துல ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி, இதை நான் நேற்று வந்து பதிவு செஞ்சிருக்கிறேன். ஆதன் நியூஸ் சேனல் இன்னைக்கு என்னோட ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன், அவங்களோட யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு அந்த விகடன் டிவியில ஒரு பேட்டி என்கிட்ட எடுத்தாங்க இது சம்பந்தமாக. அவர்களிடத்துல நான் தெளிவா சொல்லியிருக்கேன், அவர் இந்த கட்சியில வந்து உறுப்பினராக இருந்துட்டு போறதுன்னா இருந்துட்டு போலாம், ஆனால் அவர் ஒரு பொறுப்புக்கு வருவதையோ, அவர் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்பதையோ, அவர் இந்த கட்சியை வழிநடத்துவதையோ இல்ல அவர் வந்தா அவர் தான் பொதுச் செயலாளர், அவருக்கு தான் எல்லாரும் கட்டுப்படுவாங்க, அதனால அவர் கையில் இந்த கட்சி ஒப்படைக்கப்படணும் அப்படிங்கிறதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கட்சியுடைய தலைவர் என்பவர் வந்து 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறவராக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கறத நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். இது 2வது. 3வது, இங்க ஒருவர் பேசுற பொழுது தீபா அவர்களை பத்தி சொன்னாங்க. நான் என்கிட்ட வந்து ஒளிவு மறைவு கிடையாது, எதாக இருந்தாலும் வெளிப்படையாக நான் வந்து பேசுற பழக்கம் உள்ளவன். தீபா அவர்களும் மாதவன் அவரது கணவரும் குறைஞ்சது 10 முறை என்னை வந்து சந்திச்சிருப்பாங்க. ரொம்ப குறைஞ்சது நான் சொல்றது 10 முறை. 2 வருஷம் தொடர்ந்து நான் வந்து அவங்ககிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். ஒவ்வொரு முறை சொல்லுகிற பொழுதும் வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள சொன்ன, நீங்க கட்சியில சேருங்க, நீங்க வந்து ஒரு கொள்கைபரப்பு செயலாளர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு கூட நாங்க எல்லாரும் சொல்லலாம், நீங்க வந்து இதுல வந்து ஆக்டிவா செயல்படுங்க, அம்மாவுடைய ரத்த சொந்தம் நீங்கள், உங்களை வரவேற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னோம். ஆனா சில நேரங்கள்ல அவர்களுக்கு ஒரு தவறான புரிதல் என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவுக்கு நான் தான் வாரிசு அப்படின்னா அதிமுகவுக்கு வந்து நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் வந்து முதலமைச்சர், எங்கிட்ட தான் கட்சி இருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அப்ப நான் அதை தெளிவா சொல்லிட்டேன், இது பாருங்க, இது வந்து நீங்க அம்மாவுடைய சொத்துக்களுக்கு வாரிசா இருக்கலாம். இந்த கட்சி என்பது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி, அடிப்படை தொண்டர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதனால இது அடிப்படை தொண்டர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். 2வது வந்து தீபா வந்து இன்றைக்கு வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினர் கூட கிடையாது. ஒரு உறுப்பினர் கூட இல்லாதவங்க எப்படி வந்து பொதுச் செயலாளர் ஆக முடியும்? அப்ப நீங்க முதல்ல இந்த கட்சியில உறுப்பினர் ஆகணும், அடுத்த குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலம் இந்த கட்சியில வந்து ஒருவர் பணியாற்றணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு பொறுப்புக்கு வந்து வர முடியும் அப்படிங்கறத வந்து நான் தெளிவா அவர்களிடத்துல சொல்லியிருக்கேன். இது வந்து தீபா அவர்களை பொறுத்த வரைக்கும்.
அடுத்தது இந்த கொரோனா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். இதை வந்து அரசாங்கம் இன்னும் நல்லா இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பல பேருக்கு பேசுற பொழுது சொன்னீங்க இ பாஸ் கூட காசு கேட்கறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த நிவாரணங்கள் வந்து கொடுக்கிற பொழுது கொடுக்கறதுல பாதி தான் கீழே போய் சேருது, மிச்ச பாதி வந்து சேர்றது இல்லை அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல அந்த எம்எஸ்எம்இ அந்த செக்டாருக்கு வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. நீங்க அந்த மாதிரி எம்எஸ்எம்இ இருந்ததுன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் கூட ரிசர்வ் பேங்குக்கு நம்ம எழுதலாம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான எம்எஸ்எம்இ கம்பெனிகள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த டீட்டெயில் எனக்கு கொடுங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எழுதி சம்பந்தப்பட்ட வங்கிக்கு வந்து அந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல அவங்களுக்கு வந்து பண உதவி செய்ய சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். அதே மாதிரி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப அந்த கொரோனாங்கிறது ஒரு பீக்கு வந்துருச்சு. அது நம்மளும் நிறைய முறை வந்து நம்ம இதை வந்து பேசிட்டோம். அதனால வந்து அந்த தடுப்பு நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் வந்து இன்னும் சிறப்பா செயல்படணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மக்களுக்கு இருக்கிற அந்த பொருளாதார கஷ்டங்களை வந்து இந்த கொரோனா நடவடிக்கைகள்ல முதலமைச்சர் வந்து இதுல தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம கருத்துக்களை சொல்லியிருக்கோம். இதையும் நம்ம பல முறை நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த சாத்தான்குளம் விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது காஞ்சி சங்கராச்சாரியார் இந்தியாவில் ஜனாதிபதி பிரதமர் அவர்களுக்கு அடுத்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர், இந்து மதத்துடைய தலைவர் என்று போற்றப்படுகிற காஞ்சி சங்கராச்சாரியார் மீது ஒரு கொலை குற்ற வழக்கு வந்த பொழுது மிக தைரியமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற பொழுது நினைக்கிறாரு, அது எந்த காலகட்டம் சரியான ஞாபகம் இல்லை, அம்மா அவர்கள் வந்து அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் மேல நடவடிக்கை வந்து எடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பொழுது ஒரு காவலர் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை வந்து பேசுறாரு. இது வந்து அப்ப மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் வந்து எவ்வளவு ஒரு பலகீனமான அரசாங்கமாக இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. இங்க கூட ஒரு தம்பி கேட்டாரு, ஒரு சாதாரண 2 கான்ஸ்டபிளுக்காக ஒட்டுமொத்த அதிமுக கட்சிக்கு இவ்வளவு பெரிய களங்கத்தையும் கெட்ட பேரையும் நம்ம வந்து ஏத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் கூட இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில சொன்னேன், ஒரு அமைச்சர் வேலுமணி இருக்காரு, நீங்க அவரை பத்தி யாராவது Facebookல ஒரு தவறான ஒரு பதிவு, தவறானது இல்ல, ஒரு பதிவு அவரை திட்டி ஒன்று போட்டாங்கன்னா அல்லது அவரை விமர்சிச்சு போட்டாங்கன்னா அடுத்த நாள் கடையில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ஒரு அமைச்சர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு சமூக ஆர்வலர் போட்டா உடனே நீங்க கைது பண்றீங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு வந்து வர்றாரு. அப்படி வந்தவரை நீங்க வந்து உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு உரிமையில தகாத வார்த்தைகளை பேசுறாருன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை வந்து நீங்க வந்து அந்த ஜெயராஜ் அவர் மகன் அந்த மரணம் அதை விடுங்க, அது தனி, அது வந்து கோர்ட் எடுத்திருக்குது, சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நீதிபதியை ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை அவமானப்படுத்துகிற வகையில ஒரு கான்ஸ்டபிள் பேசினாருங்கிறத அந்த நீதிபதி எழுத்துப்பூர்வமாக உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அப்படி கொடுத்த விசாரணைக்கு வருகிற பொழுது அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, மன அழுத்தத்துல அவர் வந்து அது மாதிரி பேசிட்டாருங்க. அப்ப நாளைக்கு அதே போலீஸ்காரங்க போய் ஜெயராஜ் நாங்க மன அழுத்தத்துல கொரோனா மன அழுத்தத்துல அடிச்சிட்டோம்ங்க அப்படின்னு சொன்னா மன்னிச்சிருவாங்களா என்ன சட்டத்துல? அதனால வந்து அரசாங்கம் அதுல டிஃபெண்டே பண்ணக்கூடாது அவர்களை. அரசாங்கம் அந்த காவலர் மகாராஜன் மீது ஒரு குற்ற வழக்கை பதிவு செய்து நீங்க எப்படி ஒரு அமைச்சர்கள் மீது ஒரு தவறான ஒரு அதாவது ஒரு விமர்சனம் எழுதுகிற பொழுது அவர்களை நீங்க வந்து கைது செய்யறீங்களோ அது போலவாவது நீங்கள் வந்து அவர் மீது கைது நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும். அதே போல நேற்று உயர்நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, சம்பந்தப்பட்ட ஏடிஎஸ்பிய நாங்க காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து போஸ்டிங் போட்டு அறிவிப்பு வருது. அப்ப அந்த நீதிமன்றத்தை வந்து அதை அவமதிக்கிற செயல், அந்த நீதிமன்றத்தை வந்து ஒரு மிஸ்லீட் பண்றது அல்லது நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை மீறிய ஒரு செயல். அப்ப ஒரு தம்பி இங்க கேட்ட மாதிரி ஒரு 2-3 காவலர்களுக்காக
ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நீங்க ஏன் பலியிடுறீங்க? 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியினுடைய மரியாதையை ஏன் மக்கள் இடத்துல நீங்க வந்து சீர்குலைக்கிறீங்க அப்படிங்கிறது. அதே போல இங்க பேசுற பல பேர் நம்ம வந்து கருத்துக்களை சொன்னாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒருவர் வந்து சசிகலா வேணும்னு சொல்லலாம், ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லலாம், ஒருத்தர் தீபா வேணுங்களா, ஒருத்தர் ஓபிஎஸ் வேணுங்களா, ஒருத்தர் இபிஎஸ் வேணுங்களா. நம்மளை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா, ரெட்டலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, 1.5 கோடி அடிப்படை உறுப்பினர்கள், அவர்கள் கூடி யாரை அந்த அடிப்படை உறுப்பினர்கள் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரால் இந்த கட்சி வந்து வழிநடத்தப்படணும். அப்படி அந்த பொதுச் செயலரை தேர்ந்தெடுப்பதற்கு உரிய முஸ்தீப்துகளை தான், அதற்குரிய ஏற்பாடுகளை, அதற்குரிய போராட்டத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல 84ல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன். அன்னைக்கு நான்லாம் எம்எல்ஏ சீட்டு கேட்கிற பொழுதே எனக்கு சொல்லப்பட்டது, அந்த தொகுதியில ஒரு 500 கிளை கழகங்கள் இருக்குதுன்னா எத்தனை கிளை உங்களை ஆதரிக்கிறார்கள்? எல்லாருமே யாருக்கு பெரும்பான்மையான கிளை கழகங்களது ஆதரவுகள் இருக்குதோ அவர்தான் அந்த இடத்துல சட்டமன்ற வேட்பாளராக வருவார். அதே போல ஒரு உள்ளூர் பஞ்சாயத்துனாலும் அதே மாதிரிதான், யாருக்கு கிளைக்கழக ஆதரவு அதிகமாக இருக்குதோ அவங்க தான் வர முடியும். ஒரு ஒன்றிய பொறுப்பு அப்படின்னாலும் யாருக்கு அந்த கிளைக்கழக ஆதரவு இருக்குதோ அவர்கள் தான் வர முடியும். என்னுடைய கொள்கை என்பது திருப்ப புரட்சி தலைவர் காலத்துல நானெல்லாம் வளர்ந்து இந்த கட்சியில சேர்ந்து வந்ததை போல இன்றைக்கு இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடத்துல இருக்கிறத விட நம்மை ஆதரிக்கிறவர்கள், நம்மளோடு பேசுறவங்க, அதாவது நம்மை ஆதரிக்கிறவங்க எல்லாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்மோடு தொடர்புல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஏஜ் குரூப்பும் ஒரு 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இது வரைக்கும் என்னோட ஜூம் மீட்டிங்ல ஒரு 600-700 பேருக்கு மேல வந்து கலந்துக்கிட்டு பேசி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மீட்டிங்னா 200 பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, 100 பேருக்கு மேல கனெக்ட் பண்றாங்க, ஒரு 20 பேர் வரைக்கும் நமக்கு 20-25 பேர் வரைக்கும் ஸ்கிரீன்ல ஃபேஸ் தெரியுது, ஒரு 10-15 பேர் வந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து தெரியுது. இது எல்லாமே நமக்கு வந்து ரெக்கார்டிங் இருக்கிறது. அவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 35-40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா இந்த கட்சியில இருந்திருப்பாங்க, அவங்க அப்பா அல்லது அம்மா இந்த கட்சியில வந்து இருந்திருப்பாங்க. அந்த 3ஆம் தலைமுறை தொண்டர்கள், அந்த 3ஆம் தலைமுறையை சார்ந்தவர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இவர்களை எல்லோரையும் நம்ம வந்து ஒன்றிணைச்சு அந்த பொதுச் செயலர் தேர்தலை வந்து நம்ம வந்து போராடி அந்த பொதுச் செயலர் தேர்தலை நடத்த வைக்கணும். கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தலைவரை, நல்ல தலைமையை நம்ம வந்து உருவாக்கணும். நான் முதல்ல பல இடத்துல சொல்லி இருக்கிறேன், நிச்சயமாக பொதுச் செயலர் தேர்தல் நடந்தால் இது தேர்தல் மூலம் தான் எடுக்கப்படணும்னு காட்டுவதற்காகவாவது நான் போட்டியிடுவேன் அப்படிங்கறத நான் சொல்லி இருக்கிறேன். அதனால ஒரு தம்பி சொன்னாரு, நீங்க சசிகலா அவர்களுக்கு துணையா இருங்க, தினகரனுக்கு துணையா இருங்க அப்படின்னு. அதனாலதான் நான் இடையில அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன். அதனால ஆனா அதே சமயத்துல நான் வந்து மற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல நான் மட்டும்தான் இருக்கணுங்கிறதோ, ஓபிஎஸ் அவர்களை போல எனக்கு வருமானம் வந்தா போதுங்கிறதோ, இல்ல தினகரன் அவர்களை போலவோ சசிகலா அவர்களை போல எங்க குடும்பத்து கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படிங்கறத போலவோ எண்ணமோ சுபாவமோ எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய பிடிமானம் என்பது, இந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பது 1.5 கோடி தொண்டர்களது கையில இருக்கணும். ஒரு தொகுதிக்கு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அங்க நமக்கு 500 கிளை இருக்குது, 1000 கிளை இருக்குதுனால் அதுல பெரும்பான்மையான ஆதரவுகளை கிளைக்கழக ஆதரவுகளை பெற்றவர்கள் தான் அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக வரணும். எந்த பொறுப்புக்கு வருவதாக இருந்தாலும் அந்த மாவட்டத்தில் அதிக செல்வாக்கு கட்சிக்காரங்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் தான் வரணும். இதெல்லாம் காலப்போக்கில் என்னாச்சுன்னா 2000க்கு பிறகுதான் மேல இருந்து திணிக்கக்கூடிய அந்த நடைமுறை வந்தது. அதாவது அந்த தலைமை கழகத்துல இருக்கிறவங்க யாரை விரும்புறாங்களோ அவங்கள ப்ரமோட் பண்ணி அவங்கள பதவிகளுக்கு கொண்டு வரக்கூடிய நடைமுறை வருகிற பொழுதுதான் அந்த தொண்டர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த நடைமுறையை மாற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்ததை போல அந்த கொடிபிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுக்கணும், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கிளைக்கழக ஆதரவுகளை, ஒன்றியத்தினுடைய ஆதரவை, மாவட்டத்தினுடைய இருக்கிற பெரும்பான்மையான கிளைகளுடைய ஆதரவை பெற்றவர்கள் தான் அந்தந்த பொறுப்புகளுக்கு வரணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவுல அதிக ஆதரவு பெற்றவர்கள் தான் தலைமை பொறுப்புக்கு வரணும். அப்படி வரக்கூடியவர்களும் ஒரு தொண்டனை கூட இழந்து விடாமல்
எல்லோரையும் அரவணைத்து இந்த கட்சியை மீண்டும் அம்மா அவர்கள் கனவு கண்டதை போல இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு ஆளுகிற கட்சியாக இதை அவர்கள் வைத்திருக்கணும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். இது போல நம்ம தொடர்ந்து நடத்துவோம். இனியும் ஒரு 15 நாளுக்கு, இப்ப வாரத்துக்கு 2 முறை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை 3-4 முறை நடத்த சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட எங்கிட்ட இப்ப வெயிட்டிங்ல இருக்கிறது மட்டும் ஒரு 1000 பேருக்கு மேல பேர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா எல்லாரும் கருத்துக்களையும் நம்ம கேட்போம். நிறைய பேருக்கு நீங்க பேசுற அந்த வாய்ப்புகள் கொடுக்க முடியல, அந்த கனெக்ஷன் சரியா வரல. அடுத்தடுத்த மீட்டிங்ல அவங்க எல்லாரும் பேசுற கருத்துக்களையும் கேட்போம். எல்லோரையும் ஒன்றிணைத்து அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து ஆளுகிற கட்சியாகவும் அதிமுகவை உருவாக்குவோம். இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள்.